பழங்குடி மக்கள் மீது வன்கொடுமை நிகழ்ந்த தினம் இன்று. 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தைச் சேர்ந்த வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தருமபுரி மாவட்டம் சித்தேரிமலை அடிவாரத்தில் உள்ள வாச்சாத்தி கிராமத்தையே சூறையாடிய கொடுமை நடைபெற்ற தினம் இன்று. வனத்துறை அமைச்சராக இருந்த வாச்சாத்தி நாயகன் செங்கோட்டையன் அவர்கள் வீரப்பன் அவர்கள் கடத்திய சந்தன மரங்கள் வாச்சாத்தி பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதை உடனடியா கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அன்று இரவோடு இரவா காவல்துறை, வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை இந்த 3 துறையும் சேர்ந்து வாச்சாத்தி பகுதிகளில் இரவு நேரங்களில் போய் சோதனை செய்யறதா சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் மோசமான முறையில் நடந்திருக்காங்க. அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த கால்நடைகள் எல்லாம் கொலை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை நிர்வாணப்படுத்தி ரசிச்சிருக்காங்க அந்த நாய்களா சேர்ந்து. என்ன 2 பேரும் பிடிச்சி இழுத்துட்டு போய் என்ன அங்கதான் பாலி வன்கொடுமைக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். என்னை படுத்தாத சித்திரவதைப்படுத்தி எங்க உடம்பெல்லாம் ஒரே காயம், உள்ளெல்லாம் குத்தி, மேடையெல்லாம் அப்படியே ஒரு குப்பையும் சருகுமா. எந்திரிச்சு வரும்போது மீண்டும் நாங்க வரும்போது இருட்டாயிடுச்சு. ஒருத்தர் முகமே ஒருத்தர் தெரியல. அது வாச்சாத்தி விவகாரத்தில் உங்களை விமர்சனம் பண்றாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? இது எல்லாமே கருத்து சொல்ல முடியாது. அதெல்லாம் அதிமுக மிக முக்கியமான தலைவராகவும் வனத்துறை அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு. அதனால அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடிங்கப்பா, என்ன அதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியாக இருக்கானுவா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஃபோனில் அப்போலாம் எஸ்டிடி புக் பண்ணி தான் பேசணும், செல்லலாம் கிடையாது. நான் சொல்கிறது 92 லாஸ்ட்டு அல்லது 93 அந்த மாதிரி டைம் செல்லு. ஆகவே ஒவ்வொரு கருத்தும் வேண்டுமென்றே எனக்கு என்னுடைய வேகமான செயல்பாடுகளை தடை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு தான் செய்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள் கழித்து 92வது ஆண்டுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி இருக்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு தேவை. 92ல நடந்த ஒரு விஷயம் 2011ல தண்டனை வழங்கப்பட்ட ஒரு கேஸை 2025ல பேசிக்கிட்டு இருக்கிற அறிவாளிகளுக்குலாம் என்னோட கேள்வி, இவ்வளவு நாள் எந்த கோமால இருந்தீங்கன்னு நான் கேட்கிறேன். ஏனால விசில் அடிக்கிறது போனா அப்படித்தான் பேச்சு வரும்.